அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். இந்த சேனலில் நிறைய வரைபடங்கள் பார்த்துக்கிட்டே வர்றீங்க. ஸோ அந்த வகையில் நிறைய அன்பர்கள் எங்ககிட்ட பிளான் போட்டு கொடுக்க சொல்லியும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ கரெக்ஷன் அவங்க இன்ஜினியரோ ஆர்கிடெக்டோ போட்ட பிளானையும் நாங்கள் செக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதன் வழியாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் வெஸ்ட் ஃபேஸிங்லேயும் 2 வாஸ்து வரைபடங்கள் பார்த்துருவோம் வாங்க. இந்த பிளான் பாருங்கள், 21.75 30 பெருக்கி டிவைடட் பை 8.03 ஆல் வகுத்தோமையானால் 8.03 ஆல் வகுத்தோமையானால் கிடைப்பது 81. 21.9 போடக்கூடாது, 21.75 × 30 பெருக்கணும்னா சதுரடி வரும். டிவைடட் பை 8.03 வச்சோம்னாக்கா 81. 81 டிவைடட் பை சரியாக 8 போடணும். மிச்சம் வர்றது எடுத்தோம்னா கருடமனை 1 3 5 7 1 கருடமனை 3 சிம்மமனை 5 பசுமனை 7 யானை மனை 2 4 6 8 வந்துச்சுன்னா மீதம் வந்துச்சுன்னா பிழை. வயது பொருத்தம் சிம்பிள் 81 × 27 பெருக்கணும்னாக்கா லாஸ்ட் 4 டிஜிட் வரும். லாஸ்ட் டிஜிட் தான் 87. ஓகே சார், இது குழி பொருத்தம் சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னாக்கா ஈசானம் சார்ந்து படி, பட் ஈசான மூலையில் இல்லை. இருந்தாலும் இது பிழை. இந்த இடத்துல படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பு. இதுக்கு 80 மார்க்கு தான் போடணும். ஸோ வாசல் ஹாலுக்கு உண்டான அமைப்பு வாயுமூல டாய்லெட் டபுள் ஓகே. கன்னிமூலை ஒரு பெட்ரூம், கன்னிமூலை பெட்ரூமுக்கு அக்னிமூலை டாய்லெட் தப்பு பார்த்தீங்களா. ஸோ கிச்சனு யூட்டிலிட்டி. இந்த பெட்ரூமுக்கு நாம் என்ன செய்யணும்னா இந்த பெட்ரூமுக்கு இதைத்தான் டாய்லெட்டாக கொடுக்கணும், இது காமனாக கொடுக்கணும். ஸோ இது இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகிடுது, உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கு அக்னிமூலை டாய்லெட் ஆகிடுது. ஸோ யூட்டிலிட்டி கொடுத்துருக்கோம். யூட்டிலிட்டியை தூக்கி இங்கிட்டு போட்டுட்டு கிச்சனை இங்கிட்டே கொண்டு வந்தால் தான் இது அக்னிமூலை சார்ந்துடும். இது அப்படியே நேராக வந்துடும். ஸோ இது கப்போர்டு. ஓகே சார், படி இப்படி ஏறி போகிறோம். இப்போ ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேரிப்பும் சம்பம் அமைக்கணும். வாயு மூலையில், இந்த இடத்துல இல்லை, வாயு மூலையில் செப்டி டேங்க் அமைக்கணும். எக்காரணத்து கொண்டும் அக்னி மூலையில் செப்டி டேங்க் போடக்கூடாது. கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. ஸோ இந்த 87 குழியினுடைய பலன், 81 குழியினுடைய பலன் பார்த்தீங்கன்னா கருடமனை. ஸோ வரவு 12, செலவு எல்லாம் சொல்லியிருக்கோம். வயது பொறுத்தம் 87 ஆண்டு. இன்னொரு பிளான் பார்ப்போம். இந்த பிளான் பாருங்கள், மேற்கு வெஸ்ட் ஃபேஸிங் 1 ஆயிடுச்சுங்களா. ஈஸ்ட் பின்னாடி வரும், வடக்கு தெற்கு. ஸோ ஈசான மூலைங்கிறது பின்னாடி. ஈசான மூலையில் போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம்பு. வாயு மூலையில் முன் வகுப்பில் செப்டி டேங்க். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க். ஸோ 26க்கு 36 117 குழி பசுமனை. வயது பொறுத்தா 59 ஆண்டுகள். ஸோ என்ட்ரன்ஸு உச்சஸ்தானத்தில் இருக்குது. ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம். ஸோ பூஜரம் ஈசானம் சார்ந்து இருக்குது. நாட்டு ஈசான மூலை. ஏன்னாக்கா சாமி வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இங்கே தான் வைக்கிறோம். அக்னி மூலை சார்ந்து போயிடும். இந்த பூஜையவே தூக்கி இங்கே வச்சுட்டு இந்த ரூம் இங்கிட்ட இருக்கணும். ஆனால் போட்டதை மாற்றி போட்டாங்க. ஈசானத்தில் இங்கே பூஜை ரூம், அதாவது இப்படி வரணும். இப்படி போட்டுட்டு இதை சாமி ரூமாக வச்சு இதை ரூமாக வச்சோம்னாக்கா கரெக்டு. பட் இது பூஜை. அப்போ ஈசானியத்தில் பூஜை ரூம் வந்துடும். அப்புறம் கிச்சன் கம் டைனிங்கு டாய்லெட்டு. அப்புறம் கன்னிமூலை பெட்ரூம். பீரோ கத்தையாக இங்கே பீரோ வச்சோம்னா கத்தையாக பணம் சேரும். அப்புறம் இந்த பெட்ரூமுக்கு வாயுமூல டாய்லெட்டு சர்வீஸ் கொடுத்துருக்கிறதுலாம் கரெக்ட். ஸோ பிளான் அமைக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொண்டு கவனமாக செயல்படுங்க. 117 குழி. ஒருவேளை இந்த பிளான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ இந்த பிளான் மாதிரி நாங்களும் வீடு கட்ட போகிறோம் சார் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது. வருகின்ற 12ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் வாஸ்து கிளாஸ் நடக்கும். நீங்கள் போட்டிருக்கிற பிளான், நீங்கள் வசிக்கிற வீட்டுக்கு உண்டான அமைப்பு, உங்கள் கிராண்ட் ஃபாதர், உங்களுடைய நண்பர்களுடைய வீடு, உங்கள் கடையினுடைய அமைப்பு எல்லாமே நீங்கள் திருத்தம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வாஸ்து பற்றி 5 நாளைக்கு தகவல் பெற்றுக்கொள்ளலாம். வாஸ்து ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் படிச்சுட்டு நிறைய நண்பர்களுக்கு உதவலாம். இல்லை நீங்கள் அதை ஒரு வியாபாரம் செய்யலாம். சர்டிஃபிகேட் கொடுத்துரும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் நீங்கள் நிறைய பிளான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 26க்கு 36 117 குழி பார்த்தீங்கன்னா இந்த பசுமனை. வயது எல்லாமே வந்துடும். அங்கீஷ பொருத்தம் வேணும், கேது அங்கீஷம். வயது பொருத்தம் 59 ஆண்டுகள். ஓகே நண்பர்களே, கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கோங்க. அப்புறம் இந்த பிளான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சிவாயனம்.